நேற்று மும்பை இந்தியன்ஸ் அணி ஆர்சிபி அணியை 7 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தினது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 4 ஓவருக்கும் அதிகமான பந்துகள் மீதம் இருக்கிறப்பவே மேட்சை சீக்கிரமாக முடிச்சு அவங்களுடைய ரன் ரேட்டை பயங்கரமாக இப்போ இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இந்த சூழலில் அடுத்த மேட்ச் மும்பை இந்தியன்ஸ் அணி வர ஞாயிற்றுக்கிழமை நம்ம சிஎஸ்கே அணிக்கு எதிராக தான் விளையாட போகிறாங்க. இப்படி இருக்க ஆர்சிபி அணியின் கேப்டனான ஃபாஃப் டு பிளஸி இந்த தோல்விக்கு அப்புறமா ஒரு முக்கியமான அதிரடியான மெசேஜை நம்ம MS தோனி அவருக்கு ஃபாஃப் டு பிளஸி கொடுத்துருக்காரு. ஸோ அதில் இந்த ஒரு தவறை மட்டும் செய்திடாதீங்க, மும்பை இந்தியன்ஸ் அணியை வீழ்த்துறதுக்கு இது ஒன்று தான் வழி அப்படின்னு ஃபாஃப் டு பிளஸி நம்ம சிஎஸ்கே அணியின் கேப்டனான ருத்ராஜ் அதே போல் நம்ம தோனிக்கு முக்கியமான அதிரடியான மெசேஜ் நேற்றைய ஆட்டம் தோற்றதுக்கு அப்புறமா அவர் கொடுத்துருக்காரு. அப்படி என்னதான் ஃபாஃப் டு பிளஸி சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்றைய ஆட்டத்தில் எங்களுக்கு நாங்கள் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணுறப்ப ஒரு சில விக்கெட்டுகள் விழுந்தாலும் 20 ஓவர் முடிகிறப்ப 196 அப்படிங்கிற ஒரு நல்ல பிக் ஸ்கோரை தான் நாங்கள் எடுத்திருந்தோம். ஆனால் இரண்டாம் பாதியில் பந்து வீசுறப்ப தான் எங்களுடைய மிகப்பெரிய தவறே நடந்தது அப்படின்னு ஃபாஃப் டு பிளஸி குறிப்பிட்டிருக்காரு. ஸோ அதில் முக்கியமாக எங்களுடைய திட்டத்தில் பவர் பிளே முடிகிறதுக்குள்ளேயே ரோஹித் சர்மா, இஷான் கிஷன் இவங்களுடைய பார்ட்னர்ஷிப்பை பிரேக் பண்ணணும் அப்படிங்கிறதான். ஆனால் எங்களால் அவங்களுடைய பார்ட்னர்ஷிப்பை பிரேக் பண்ணவே முடியலை. இது நாங்கள் செஞ்ச மிகப்பெரிய தவறு அப்படின்னு ஃபாஃப் டு பிளஸி சொல்லியிருக்காரு. அதே போல் எங்களுடைய அணிப்பக்கம் ஒரு நல்ல இன்டர்நேஷனல் நல்ல ஃபார்மில் இருக்கிற சிறந்த ஸ்பின் போலர் ஒருத்தர் கூட கிடையாது. ஸ்பின் போலிங் அட்டாக்கிங் கண்டிப்பாக மும்பை வான்டடே மைதானத்தில் எங்களுக்கு இருந்திருந்தா நிச்சயமாக நல்ல டஃப் காம்படிஷன் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு கொடுத்துருப்போம் அப்படின்னு ஃபாஃப் டு பிளஸி சொல்லியிருந்தாரு. இது எல்லாத்தை விட இஷான் கிஷன், ரோஹித் சர்மா அதே போல் சூரியகுமார் இவங்க எல்லாருக்குமே அவங்க எங்கே பந்து போட்டால் நல்லா அடிப்பாங்களோ அதே இடத்துல தான் தொடர்ந்து எங்களுடைய போலர்கள் பந்து வீசிக்கிட்டே இருந்தாங்க. இது சூரியகுமார் அவருக்கும் இஷான் கிஷன் 2 பேருக்குமே அவங்க ரொம்ப வேகமாக ரன் எடுக்க உதவியாக இருந்திருக்கு அப்படின்னு ஃபாஃப் டு பிளஸி தோல்விக்கான காரணமாக இந்த 3 முக்கியமான காரணத்தை டு பிளஸி சொல்லியிருந்தாரு. மேலும் மும்பை இந்தியன்ஸ் அணி தற்போது மீண்டும் அவங்க வெற்றிக்கான ஃபார்முக்கு திரும்பியிருக்காங்க. ஆனால் அடுத்த ஆட்டம் MS தோனி அவர் தலைமையில் மும்பை இந்தியன்ஸ் அணி விளையாட போகிறாங்க. ஸோ தோனி அவருடைய தலைமையில் வெற்றி பெறது அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது. அதனால் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு கண்டிப்பாக அடுத்த மேட்ச்சில் இவ்வளவு எளிதான வெற்றி கிடைக்காது, மிகப்பெரிய சவால் காத்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஃபாஃப் டு பிளஸி நேற்றைய ஆட்டம் அவங்க தோல்வி அடைஞ்சு இந்த தொடரை விட்டு வெளியேற நிலைமை ஏற்பட்டிருந்தாலும் அவங்க தோல்விக்கான காரணங்கள் எல்லாத்தையுமே பட்டியலிட்டு அதை போஸ்ட் மேட்ச்சில் ஃபாஃப் டு பிளஸி சொல்லி தற்போது நம்ம சிஎஸ்கே அணிக்கு ஒரு உதவி செஞ்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். மேலும் தற்போது மும்பை இந்தியன்ஸ் அணி அவங்க இப்போ திடீர்னு இவ்வளோ பெரிய ஃபார்ம் பேக்குக்கு திரும்பி இருக்காரு. தற்போது நம்ம சிஎஸ்கே அணிக்கு நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும்.